Dear students, in this video we are going to comprehend George Orwell's A Nice Cup of Tea essay written in the year 1946. மேலோட்டமா பார்த்தா தேநீர் தயாரிக்கும் முறைக்கான 11 ரூல்ஸ் சொல்றது மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலே இந்த கட்டுரையை ஜார்ஜ் ஆர்வெல் எழுதுவதற்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்குது. கட்டுரையை எழுதுவதற்கான நோக்கத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஜார்ஜ் ஆர்வெல் பற்றியும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஜார்ஜ் ஆர்வெல் உண்மையான பெயர் எரிக் ஆர்தர் பிளேர். புனை பெயர் தான் ஜார்ஜ் ஆர்வெல். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளை விமர்சனம் செய்வது இவருக்கு கைவந்த கலை. He satirizes the society in his work. அதாவது நையாண்டி செய்த சாதாரண தேநீர் தயாரிக்கும் முறையை சொல்றது மாதிரியே நைஸ் கப் ஆஃப் டீ என்ற கட்டுரையில சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளையும் விமர்சித்திருக்கிறார் ஆர்வெல். A Nice Cup of Tea எஸ்ஸையை புரிஞ்சுக்கணும்னா இங்கிலாந்து நாட்டோட வரலாற்று பின்னணியை தெரிஞ்சுக்கணும். 1652 இங்கிலாந்துல ரொம்ப பிரபலமா இருந்தது காஃபி ஹவுசஸ், அதாவது சிற்றுண்டி கடை. ஆனா லண்டன்ல உள்ள காஃபி ஹவுசஸ்ல சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களும் அறிஞர்களும் வியாபாரிகளும் பணக்காரர்களும் கூடுற இடமாயும் சமூகத்துல நடக்கிற நிகழ்வுகளை பேசுகிற இடமாயும் இருந்துச்சு. பெனி யூனிவர்சிட்டிஸ், அதாவது சிறிய பல்கலைக்கழகம்னு கூட அழைச்சாங்க. இவ்வளவு பிரபலமா இருந்த காஃபி ஹவுசஸ் 19ஆம் நூற்றாண்டுல வீழ்ச்சி அடைஞ்சது. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது ஆங்கிலேயரின் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலத்தில் சாபா என்ற இடத்துல தேயிலை தோட்டம் அமைத்து அதிகமான தேயிலைகளை இங்கிலாந்து நாட்டுக்கு இறக்குமதி செஞ்சாங்க. இங்கிலாந்துல தேயிலை இறக்குமதி அதிகமானதால நடுத்தர மக்கள் மற்றும் எளிய மக்கள் மத்தியில தேநீர் பிரபலமாச்சு. பெரிய பணக்காரர்களும் காஃபி ஹவுசஸை மறந்து தேநீர் பருக ஆரம்பிச்சாங்க. தேநீர் பிரபலமாவதற்கு ஒரே காரணம் தேநீர் தயார் செய்யும் முறைதான். தேநீர் தயாரிக்க கொதி நீரே போதுமானது. ஆனா காஃபி தயாரிக்க காஃபி கொட்டிகளை வறுத்து அரைச்சு பொடி பண்ணி அதன் பின்புதான் காஃபி தயாரிக்க முடியும். இவ்வளவு பிரபலமான தேநீர் ஜார்ஜ் ஆர்வெல் காலத்துல நவீனமாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் மாடர்ன் டீ பக்ஸ் 1903 தாமஸ் சுலைவான் என்பவரால் அறிமுகம் செய்யப்பட்டது. அதாவது காய்ந்த தேயிலைகளை பொடியாக்கி ஒரு சிறு பையில வைத்து விற்றனர். சூடான நீரில் இந்த பைகளை போட்டு இன்ஸ்டன்ட் டீ மாதிரி அருந்தினாங்க. மக்கள் தேநீர் செய்யும் முறையே மறந்து போனாங்க. நவீனமாக்கப்பட்ட தேநீர் பைகளையும் அதன் பின்னே சென்ற மக்களையும் நையாண்டி செய்யும் விதமாகவே ஜார்ஜ் ஆர்வெல் A Nice Cup of Tea என்ற கட்டுரையை எழுதியிருக்கிறார். இப்போ ஆர்வெல் கட்டுரையில என்ன சொல்றாருன்னு பார்ப்போமா? If you look up tea in the first cookery book that comes to hand, you will probably find that it is unmentioned, or at most you will find a few lines of sketchy instructions which give no ruling on several of the most important points. சமையல் குறிப்புள்ள புத்தகத்தை வாங்கி பார்த்தா அதுல டீ என்ற வார்த்தையே இருக்காது, அல்லது அப்படியே இருந்தாலும் முக்கியமான தகவல்களை தராம தேவையில்லாத குறிப்புகளை விதிகள் இல்லாம மேலோட்டமா கொடுத்திருப்பாங்கன்னு சொல்றாரு. This is curious not only because tea is one of the mainstays of civilization in this country as well as in Erie, Australia and New Zealand, but because the best manner of making it is the subject of violent disputes. மக்களோட நாகரிகத்துல முக்கியமான பங்கு வகித்தது தேநீர் அருந்துவது. தன் நாட்டிலும் இயரி, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துலயும் சிறந்த முறையில தேநீர் தயாரிப்பது எப்படி அப்படின்றத பற்றி ஆக்ரோஷமான தர்க்கங்கள் ஏற்பட்டுள்ளதால தேநீர் செய்யும் முறையை பற்றி எழுதுவது என்பது தன் ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருப்பதாக சொல்றாரு ஆர்வெல். ஸோ இந்த லைன்ஸ்ல குறிப்பிட்டுள்ள இயரி என்பது அயர்லாண்டை குறிக்கும். அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகள் அனைத்துமே ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் இருந்த நாடுகள் என்பதால் தேநீர் அருந்தும் கலாச்சாரத்தை அறிமுகம் செய்து வைத்தது இங்கிலாந்து என்பதை மறைமுகமாக தெரியப்படுத்தியிருக்கிறார் ஆர்வெல். When I look through my own recipe for the perfect cup of tea, I find no fewer than 11 outstanding points.
On perhaps two of them there would be pretty general agreement, but at least four others are acutely controversial. Here are my own 11 rules, every one of which I regard as golden. நேர்த்தியான ஒரு கப் தேநீர் தயாரிப்பதற்கான தன்னுடைய முறை 11 குறிப்புகள் கொண்டது அப்படின்னு சொல்றார். அவற்றில் 2 குறிப்புகள் பொதுவானது என்பதால் அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் அவற்றில் 4 குறிப்புகள் சர்ச்சைக்குரியவை என்கிறார் ஆர்வெல். அதோடு தனது 11 விதிகளும் பொன் போன்றது அப்படின்னு கருதுகிறார். First of all, one should use Indian or Ceylon iced tea. China tea has virtues which are not to be despised nowadays. It is economical and one can drink it without milk, but there is not much stimulation in it. முதலாவதாக ஒருவர் இந்திய தேயிலை அல்லது சிலோன் தேயிலையை பயன்படுத்த வேண்டும் என்கிறார் ஆர்வெல். சைனாவின் தேயிலை நல்லவைதான், சிக்கனமானதும் கூட, பால் சேர்க்காமலே அருந்தலாம், ஆனால் அவற்றில் புத்துணர்வு இல்லை என்கிறார் ஆர்வெல். இந்தியன் டீயை உயர்த்தியும் சைனா டீயை குறைவாக மதிப்பிட்டு சொல்வதற்கு முக்கிய காரணம் உண்டு. இங்கிலாந்து அரசு சைனாவிடம் இருந்துதான் டீயை இறக்குமதி செய்து கொண்டிருந்தது. இங்கிலாந்து மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய டீ தங்கள் நாட்டிலே உற்பத்தி செய்ய திட்டமிட்டனர் இங்கிலாந்து அரசு. ஆனால் சைனா அரசு டீயின் உற்பத்தி முறையை இங்கிலாந்து அரசுக்கு சொல்ல மறுத்துவிட்டனர். அதனால் இங்கிலாந்து அரசு ராபர்ட் ஃபார்ச்சூன் என்னும் தாவரவியலாளரை ரகசியமாக உளவாளியாக சைனாவிற்கு அனுப்பி வைத்தனர். ராபர்ட் ஃபார்ச்சூன் 3 வருட காலம் சைனாவின் தேயிலை விவசாயிகளிடம் தங்கி தேயிலை உற்பத்தி முறையும் தேயிலை வளர்க்கும் நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டு 10,000 விதைகளுடன் நாடு திரும்பினார் ராபர்ட் ஃபார்ச்சூன். திரும்பியவர் கிழக்கிந்திய கம்பெனியிடம் அவற்றை ஒப்படைத்தார். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ராபர்ட் ஃபார்ச்சூனின் உதவியுடன் முதலாக இந்தியாவில் அஸ்ஸாமில் தேயிலையை உற்பத்தி செய்தது. அதன் பின்பு இங்கிலாந்து அரசு சைனாவிடம் டீயை இறக்குமதி செய்யவே இல்லை. One does not feel wiser, braver or more optimistic after drinking it. Anyone who has used that confronting phrase, a nice cup of tea, invariably means Indian tea. சைனாவின் டீயை ஒருவர் அருந்திய பின் அவர் புத்திசாலியாகவோ பலசாலியாகவோ அல்லது நன்னம்பிக்கை கொண்டவராகவோ இருப்பதில்லை. நேர்த்தியான டீ என்பது இந்தியன் டீ மட்டுமே என்று ஆர்வெல் சொல்வதற்கு முக்கிய காரணம், இந்தியன் டீ இந்தியாவில் விளைந்தாலும் இங்கிலாந்து தாங்களே உற்பத்தி செய்த டீயை என்பதையே குறிக்கும். சைனா டீ ரகத்தை விட தாங்களே இந்தியாவில் உற்பத்தி செய்த இந்தியன் டீ ரகமே சிறந்தது என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறார் ஆர்வெல். Secondly, tea should be made in small quantities, that is in a teapot. Tea out of an urn is always tasteless, while army tea made in a cauldron tastes of grease and whitewash. இரண்டாவதாக டீயை தேநீர் தயாரிக்கும் பாத்திரத்தில் தயார் செய்ய வேண்டும். உலோக பாத்திரத்தில் தயார் செய்வது சுவையற்றது. இராணுவத்தில் பெரிய இரும்பு பாத்திரத்தில் தயாரிப்பது கிரீஸ் அண்ட் ஒயிட் வாஷ், அதாவது எண்ணெய் பசை மற்றும் பூச்சு சுவை இருக்கும். ஆயுதங்களில் உள்ள எண்ணெய் பசை இராணுவத்தினர் பயன்படுத்தும் எல்லா பாத்திரங்களிலும் படிந்திருக்கும் என்பதால் தேநீர் தயாரிப்பதிலும் கிரீஸ் சுவை இருக்கும்னு சொல்றாரு ஆர்வெல். The teapot should be made of china or earthenware. Silver or Britannia ware teapots produce inferior tea, and enamel pots are worse. Though curiously enough, a peat or teapot, a rarity nowadays, is not so bad. தேநீர் தயாரிக்கும் பாத்திரமானது சைனா ஆர் எர்த்தன்வேரில் செய்யப்பட்டிருக்க வேண்டும், அதாவது சைனா கிளேயில் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்கிறார். சைனா கிளே என்பது சைனாவில் உள்ள களிமண் கிடையாது. சைனா கிளே என்பது அலுமினியம் சிலிக்காட் என மூலக்கூறுகளான ஒயிட் கிளே. 1740 இங்கிலாந்து கண்டுபிடித்த பிரத்யேகமான மண் வகைதான் ஒயிட் கிளே. அதனை சைனா கிளே என்பார்கள். அவற்றால் செய்யப்படும் பாத்திரமே சிறந்தது என்கிறார் ஆர்வெல். வெள்ளி அல்லது உலோக பாத்திரங்கள் தரக்குறைவானவை எனவும் எனாமல் பூசிய பாத்திரங்கள் மோசமானவை என்கிறார். தங்கள் நாட்டில் தங்கள் மண்ணில் தயாரித்த பாத்திரமே சிறந்தது என்பதை தெரியப்படுத்தவே இந்த இரண்டாவது கோல்டன் ரூல்ல தேநீர் தயாரிக்கும் பாத்திரமானது சைனா வேரில் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் ஜார்ஜ் ஆர்வெல். Thirdly, the pot should be warmed beforehand. This is better done by placing it on the hob
than by the usual method of swilling it out with hot water. மூன்றாவதாக சூடான தண்ணீரை பாத்திரத்தில் ஊற்றுவதற்கு பதிலாக பாத்திரத்தை முன்பே அடுப்பின் மீது வைத்து நீரை சூடாக்க வேண்டும் என்கிறார். இதில் ஹாப் என்பது ஸ்டவ் டாப் என்பதற்கான பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்ட். Fourthly, the tea should be strong. For a pot holding a quart, if you are going to fill it nearly to the brim, 6 heaped teaspoons would be about right. In a time of rationing, this is not an idea that can be realized on every day of the week. But I maintain that 1 strong cup of tea is better than 20 weak ones. நான்காவதாக தேநீர் திடமாக இருக்க வேண்டும். அதிகமான டீத்தூள் சேர்க்க வேண்டும் என்கிறார் ஆர்வல். சிக்கனமாக பொருட்களை பயன்படுத்தும் நபராக இருந்தால் இவ்வாறாக அதிகமான டீத்தூள் போடுவது சரியானதாக இருக்காது. இருப்பினும் 20 திடமற்ற தேநீரை பருகுவதை விட மிக திடமான ஒரு டீ பருகுவது நன்று என்று தனது சொந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஆர்வல். All true tea lovers not only like their tea strong, but like it a little stronger with each year that passes, a fact which is recognized in the extra ration issued to old age pensioners. டீயை விரும்பி அருந்தும் நபர்கள் திடமான டீயை ஒரு நாள் மட்டுமல்ல காலம் கடந்த பின்னும் விரும்புவார்கள். அதனால்தான் என்னவோ ஓய்வூதியக்காரர்களுக்கு கூடுதலான ரேஷன் பொருள் வழங்கப்படுவதாகவும் கூறுகிறார் ஜார்ஜ் ஆர்வல். Fifthly, the tea should be put straight into the pot, no strainers, muslin bags or other devices to imprison the tea. ஐந்தாவதாக தேயிலை தூளை நேரடியாக பாத்திரத்தில் போட வேண்டும். சல்லடை பயன்படுத்தி வடிகட்டுதல் கூடாது. டீ பேக்ஸ் அதாவது மஸ்லின் துணிகளால் ஆன பைகளை பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு பயன்படுத்துவது தேயிலையை கைது செய்வது போன்றது என்கிறார் ஜார்ஜ் ஆர்வல். In some countries, teapots are fitted with little dangling baskets under the spout to catch the stray leaves, which are supposed to be harmful. சில நாடுகளில் தேயிலை துகள்களை சேகரிக்கும் பைகளை தேநீர் தயாரிக்கும் பாத்திரத்திலே வைத்திருப்பார்கள். தேயிலை துகள்கள் தீங்கு தருவதாகவும் எண்ணுகிறார்கள். Actually, one can swallow tea leaves in considerable quantities without ill effect. And if the tea is not loose in the pot, it never infuses properly. உண்மையிலே தேயிலைகள் சிறிதளவு தின்றாலும் தீங்கு கிடையாது. மேலும் தேயிலையை தளர்வாக இல்லாவிட்டால் அவை நீரில் நன்கு கலவாது என்றும் கூறுகிறார் ஆர்வல். Sixthly, one should take the teapot to the kettle and not the other way about. The water should be actually boiling at the moment of impact, which means that one should keep it on the flame while one pours. ஆறாவதாக தேநீர் பாத்திரத்தில் உள்ளதை கெட்டிலுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்கிறார். இதில் 2 வகையான பாத்திரங்களை பற்றி ஆர்வல் சொல்கிறார். ஒன்று டீபாட் அதாவது தேநீர் தயாரிக்கும் பாத்திரம். இரண்டாவது கெட்டில் அதாவது கொதிகலன் நீரை சூடாக்குவதற்கு மட்டும் பயன்படுத்தும் பாத்திரம். ஆர்வல் தயாரித்த தேநீரை கொதிகலனுக்கு மாற்றி சூடான தேநீரை பரிமாற வேண்டும் என்கிறார். Some people add that one should only use water that has been freshly brought to the boil, but I have never noticed that it makes any difference. ஆனால் சிலர் கொதிகலனில் நீரை சூடாக்கி பின்பு அந்த நீரை தேநீர் பாத்திரத்தில் மாற்றுகின்றனர். இதில் தான் எந்த வித்தியாசத்தையும் காணவில்லை என்கிறார். Seventhly, after making the tea, one should stir it or better give the pot a good shake, afterwards allowing the leaves to settle. ஏழாவதாக தேநீரை தயார் செய்யும் போது நன்கு கலக்கி பின்பு தேயிலை துகள்களை கீழே தங்கவிட வேண்டும் என்கிறார் ஆர்வல். வடிகட்டி மட்டும் பயன்படுத்தக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார் ஜார்ஜ் ஆர்வல். Eighthly, one should drink out of a good breakfast cup, that is the cylindrical type of cup, not the flat shallow type. The breakfast cup holds more, and with the other hand, one's tea is always half cold before one has well started on it. எட்டாவதாக தேநீரை பருக டம்ளர் அதாவது உருளையான குவளையை பயன்படுத்த வேண்டும். கப் அதாவது ஆழமற்ற குவளையை பயன்படுத்தக்கூடாது. இவ்வாறாக ஆர்வல் சொல்வதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, உருளையான குவளை அதிகமான தேநீரை கொள்ளும்.
இரண்டாவது, கப் பயன்படுத்தும் போது ஒருவர் குடிக்கும் முன்பாகவே தேநீரில் பாதி குளிர்ந்துவிடும். Ninthly, one should pour the cream of the milk before using it for tea. Milk that is too creamy always gives tea a sickly taste. ஒன்பதாவதாக, தேநீர் தயாரிக்கும் போது பாலாடை நீக்கிய பாலை பயன்படுத்த வேண்டும். பாலாடை தேநீருக்கு மோசமான சுவையை கொடுக்கும் என்கிறார் ஜார்ஜ் ஆர்வெல். Tenthly, one should pour tea into the cup first. This is one of the most controversial points of all. Indeed, in every family in Britain, there are probably two schools of thought on the subject. பத்தாவதாக, தேநீரை கப்பில் ஊற்றி பின்பு பாலை சேர்க்க வேண்டும் என்கிறார் ஆர்வெல். உண்மையிலே பிரிட்டன்ல உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் இது தொடர்பாக 2 எண்ணங்கள் கொண்ட பிரிவுகள் உள்ளதுன்னு சொல்றாரு ஆர்வெல். The milk first school can bring forward some fairly strong arguments, but I maintain that my own argument is unanswerable. This is that by putting the tea in first and stirring as one pours, one can exactly regulate the amount of milk, whereas one is liable to put in too much milk if one does it the other way round. முதலில் பாலை ஊற்ற வேண்டும் என்று சொல்பவர்கள் வலிமையான வாதங்களை முன்வைத்தாலும் தன்னுடைய வாதம் என்ன என்பதை சொல்ல முடியாது. ஆனால் தேநீரில் பாலை ஊற்றும் போது சுவை மாறாமல் அளவாக ஊற்றிக்கொள்ளலாம். ஒருவர் தலைகீழாக செய்யும் போது ஒருவர் முதலேயே அதிகமான பாலை ஊற்றிக்கொள்ள நேரிடும் என்கிறார் ஆர்வெல். ஸோ இந்த லைன்ஸ்ல வலிமையான வாதம் மில்க் ஃபர்ஸ்ட் குரூப் சொன்னதை பத்தி ரைட்டர் சொல்லலை. அது என்ன அப்படின்னா, சயின்டிஸ்ட் சூடான டீல பாலை ஊற்றும் போது அதில் உள்ள நியூட்ரியன்ஸ், கால்சியம் உள்ள மூலக்கூறுகள் பிரேக் ஆகி நமக்கு தேவையான சத்து கிடைக்காது என்பதுதான். ஸோ இதற்கான எதிர்வாதம் யார்கிட்ட இல்லை, ஜார்ஜ் ஆர்வெல் கிட்ட இல்லை. அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சுவை மாறாமல் இருக்கிறதுக்கும் ரெகுலேட் பண்றதுக்கும் மட்டுமே நான் முதல்ல டீல பாலை ஊற்ற சொல்றேன், பாலில் டீயை ஊற்ற சொல்லலை அப்படின்றாரு. Lastly, tea, unless one is drinking it in the Russian style, should be drunk without sugar. I know very well that I am in a minority here, but still, how can you call yourself a true tea lover if you destroy the flavor of your tea by putting sugar in it? It would be equally reasonable to put in pepper or salt. கடைசியாக, தேநீரை அருந்தும்போது ரஷ்ய பாணியில் சர்க்கரை இல்லாமல் தான் குடிக்க வேண்டும். இந்த கருத்தை ஆர்வெல் சொல்லும்போது தான் இங்கே சிறுபான்மையை சேர்ந்தவன் என்கிறார். ஏன்னா பெரும்பாலும் மக்கள் தேநீரில் சர்க்கரையை சேர்த்துதான் அருந்துவர். ஆர்வெல் இவ்வாறாக சர்க்கரை பயன்படுத்துவது தேநீரின் சுவையை அழிப்பதாக கூறுகிறார். தேநீரின் சுவையை அழித்த பின்பு நீங்கள் எப்படி உங்களை ஒரு உண்மையான தேநீர் ரசிகன் என்று சொல்ல முடியும் என்று கேள்வியும் எழுப்புகிறார். மேலும் தேநீருக்குள்ள உப்பையோ அல்லது மிளகையோ சேர்க்கிற மாதிரி தான் சர்க்கரையை சேர்ப்பது என்று அனைவரும் சிந்திக்கும்படியாக கூறுகிறார். If you sweeten it, you are no longer tasting the tea. You are merely tasting the sugar. You could make a very similar drink by dissolving sugar in plain hot water. தேநீரை இனிப்பாக்கினா நாம ருசி பார்க்கல, மாறாக சர்க்கரையை தான் ருசிக்கிறீங்க. இதே மாதிரி ஒரு பானத்தை வெந்நீர்ல சர்க்கரையை கரைச்சு தயார் செய்யலாம் என்று கடுமையாக விமர்சிக்கிறார் ஜார்ஜ் ஆர்வெல். Some people would answer that they don't like tea in itself, that they only drink it in order to be warmed and stimulated, and they need sugar to take the taste away. சிலர் தங்களுக்கு தேநீரின் சுவை பிடிக்காது, மேலும் தங்களின் உடல் சூட்டை அதிகப்படுத்தவும் புத்துணர்வு பெறவுமே தாங்கள் சர்க்கரை சேர்த்து குடிப்பதாக சொல்றாங்க என்ற தகவலை நமக்கு தெரியப்படுத்துறார் ஆர்வெல். To those misguided people, I would say, try drinking tea without sugar for say a fortnight, and it is very unlikely that you will ever want to ruin your tea by sweetening it again. இந்த மாதிரி தவறா வழிநடத்தப்படுற மக்களுக்கு தன் கருத்தை இந்த கட்டுரையில ஆர்வெல் தெரியப்படுத்துறார். அதாவது ஒரு 2 வாரத்துக்கு தேநீர்ல சர்க்கரை சேர்க்காம குடிச்சு பாருங்க. அப்படி செஞ்சா நீங்க ஒருபோதும் தேநீர்ல சர்க்கரையை கலந்து பாழாக்க மாட்டீங்கன்னு சேலஞ்ச் பண்ணுகிறார் ஆர்வெல். These are not the only controversial points to arise in connection with tea drinking, but they are sufficient to show how subtilized the whole business has become.
There is also the mysterious social etiquette surrounding the teapot. Why is it considered vulgar to drink out of your saucer, for instance? And much might be written about the subsidiary uses of tea leaves, such as telling fortunes, predicting the arrival of visitors, feeding rabbits, healing burns, and sweeping the carpet. தேநீர் குடிக்கிறதுக்கு சம்பந்தமா இதுவரை சொன்னது மட்டும் சர்ச்சைக்குரிய குறிப்புகள் இல்லை. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் தேநீர் பருகுவதை எவ்வளவு நுட்பமாக மாத்திருச்சுன்னு காட்டுறதுக்கு போதுமானதாக இருக்குன்னு சொல்றார் ஆர்வல். தேநீர் தயாரிக்கும் பாத்திரத்தை சுற்றி புலப்படாத சமூக ஒழுக்க நடத்தையும் இருந்துச்சுன்னு சொல்றார். அதுல ஒன்று, சாசர் இல்லாம கப் மட்டும் டீ குடிக்க பயன்படுத்துவது நாகரிகம் இல்லாத செயல். கப் அண்ட் சாசர் பயன்படுத்துவது இங்கிலாந்து மக்களின் நாகரிகம்னு சொல்றார். தேயிலை பயன்களை பற்றி இன்னும் அதிகமாகவும் எழுதலாம். எடுத்துக்காட்டாக, அதிர்ஷ்டத்தை கணிக்கலாம், விருந்தாளிகளின் வருகையை அறியலாம், முயல் குட்டிகளுக்கு உணவு அளிக்கலாம், தீ காயங்களை ஆற்றலாம், மிதியடிகளை சுத்தப்படுத்தலாம்னு சொல்றாரு ஆர்வல். ஆர்வல் டீ லீவ்ஸை கொண்டு அதிர்ஷ்டத்தை கணிக்கலாம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா டாஷியோகிராஃபி, அதாவது தேயிலைகளின் வடிவங்களை வைத்து குறி சொல்வதாகும். ரெண்டாவது, டீ அருந்தும் போது டீ லீவ்ஸ் மிதந்தால் விருந்தினர் வீட்டுக்கு வருவார் என்பது மக்களின் மூட நம்பிக்கை, அதையும் குறிப்பிட்டிருக்கிறார். முயல் குட்டிகள் அதிக நாள் வாழ்வதற்கு தேயிலைகளை உணவாக கொடுக்கும் மக்களிடையே இருந்தது அப்படின்றதையும் நமக்கு தெரியப்படுத்துறார். தீக்காயங்களை ஆற்ற மக்கள் தேயிலை துகள்களை பயன்படுத்தினாங்க. தேயிலையுள்ள டானிக் அமிலம் தீக்காயங்களை ஆற்றும் தன்மை கொண்டது. மிதியடிகளை சுத்தப்படுத்த தேயிலைகளை மக்கள் பயன்படுத்தினாங்க. இவ்வளவு பயன்களை பற்றி எழுத விஷயம் இருக்கும்போது ஜார்ஜ் ஆர்வல் தேநீர் தயாரிப்பதை பற்றி எழுதியிருப்பது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமானதாகும். It is worth paying attention to such details as warming the pot and using water that is really boiling, so as to make quite sure of bringing out of one's ration the 20 good, strong cups of the 2 ounces properly handed out to represent. மக்கள் நவீனன்ற பேரில் டீ பேக்ஸை பயன்படுத்தி திடமான தேநீரை பருகும் பழக்கத்தை மறந்த காரணத்தால் ஆர்வல் தேநீர் பாத்திரத்தை சூடாக்குவது முதலாக சரியான முறையில் திடமான தேநீரை தயாரிப்பது போன்ற விஷயத்தில் கவனம் செலுத்துவது பயனுள்ளது என்று தன் கட்டுரையை முடிக்கிறார். தேயிலை பயன்களை நேரடியாக கூறாமல் தேநீரை தயாரிக்கும் முறையை தனது 11 கோல்டன் ரூல்ஸ் மூலமாக நமக்கு தெரிவித்து தேயிலை பயன்களை மறைமுகமாக நமது மனதில் பதித்துள்ளார் ஜார்ஜ் ஆர்வல். ஆர்வல் கட்டுரையை ஆரம்பிக்கும் போது மக்கள் 2 விஷயத்துல தன்னை ஆதரிப்பாங்க, 4 விஷயத்துல எதிர்ப்பாங்கன்னு சொன்னார். இப்ப நமக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். மக்கள் ஆதரித்த 2 விஷயம் இந்தியன் டீ அண்ட் டீபாட் மேட் ஆஃப் சைனா கிளே. இவை இரண்டுமே இங்கிலாந்து நாட்டை உயர்த்துவதாக இருந்தது. எதிர்த்த 4 விஷயம் நோ ஸ்ட்ரெயினர்ஸ் ஆர் டீ பேக்ஸ், use of cylindrical tumbler, adding milk secondly, and drinking tea without sugar. இங்கிலாந்து மக்கள் செய்யும் தவறுகளை அழகாக சுட்டி காட்டியிருக்கிறார். அதாவது நவீனன்ற சொல்லக்கூடிய டீ பேக்ஸ் பயன்படுத்துவது கூடாதுன்னு, நாகரிகம்னு சொல்லி கப் அண்ட் சாசர் பயன்படுத்தாமல் சிலிண்டர் கப்பு பயன்படுத்தணும்னு சொல்லி, மில்கோட நியூட்ரிஷன்ஸ் அழிஞ்சிரும் அப்படின்றதுக்காக பாலில் தான் டீயை ஊற்றணும்னு சொல்கிறது தவறு, டீல தான் பாலை ஊற்றணும்னு சொல்லியிருக்கிறாரு ஆர்வல். 4வது, சுகர் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றத மறைமுகமாக விமர்சிப்பதில் கை தேர்ந்தவராக இருக்கிறாரு நம்ம ஜார்ஜ் ஆர்வல். இப்போ நமக்கு லெசன் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.